சரவண பவோ ஓம் சரவண பவோ என்ன நேர வந்து பத்திவிட முடியாதுங்கிறத அங்கேயே சொல்லிட்டான் பகவான். அப்ப என்ன பண்ணணும்? அடுத்து சாதிக்கிறான், லக்ஷ்மி புருஷகாரேன வல்லபா பிராப்தி யோகினி. லக்ஷ்மி தேவியை புருஷகார பூதையாக கொண்டு என்னை அடையத்தக்கவன் தாத்தகன். ஆக இவன் பண்ண வேண்டிய ஜீவாத்மா என்னை என்னாலதான் அடைய முடியும், மத்த ஆறாலையும் அடைஞ்சுட முடியாது. அதுதான் அகம் மத் பிராப்தியுபாயோவை சாட்சாத் லக்ஷ்மிபதி ஸ்வயம். லக்ஷ்மி புருஷகாரேன வல்லபா பிராப்தி யோகினி. மற்றொரு இடத்துல சொல்றார், மத் பிராப்திம் பிரதி ஜந்தூனாம் சம்சாரே பத்ததாம் அகா. சம்சாரங்கிற பெரிய பாழுங்கணத்துல போய் விழுந்திருக்காளே ஜீவாத்மாக்கள், என்னை அடையறதுக்கு வேற வழியே கிடையாதவர்களுக்கு ஒரே வழி லக்ஷ்மி புருஷகாரத்தே நிர்திஷ்டா பரமர்ஷிபி மமாமிச்ச மதம் கேத்தது நான்யதா லட்சணம் பவேத். வேற வழியே கிடையாதுன்னா என்ன அடையறதுக்கு பெரிய விராட்டியார பத்தனம் என் திருவடிகள்ல விழணும். வேற இந்த சம்சாரிக்கு வேற வழி கிடையாது. ஆக முதல்ல சரணாகதி விராட்டியினுடைய திருவடிகளிலே, திருப்பாடி சரணாகதி பகவானுடைய திருவடிகளிலே. இந்த கிரமத்தை 6 மாத்தினதில்லை. முதல்ல நம்மாழ்வார் 6ஆம் பத்து தொடக்கத்தே பட்சிகள் காலிலே விழுந்தார், 7ஆம் பத்து கடைசியிலே பிராட்டி காலிலே விழுந்தார், அதே போஷலத்திலே பகவான் திருவடிகளிலே விழுந்தார். பாகவதர்களை முன்னிட வேணும், அடுத்து பிராட்டியை முன்னிட வேண்டும், கடைசியா பகவான முன்னிட வேண்டும். வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து தாழ்வார் காட்டின உண்மையான அபிப்பிராயம். முதல்ல நாம பத்த வேண்டியது பாகவதர்களை. பெருமாள் சன்னதிக்கு உள்ள போறோம்னா நேர பெருமாள் சன்னதி முன்னாடி போய் நிற்கவே கூடாது. உள்ள நுழைறோம், இப்ப கீழ்வாசல் வழியா நுழைறோம்னு வச்சுப்போம். நுழைஞ்சு 6 இருக்கா முதல்ல ஸ்ரீரங்கத்திலே. கீழ்வாசல்ல நுழைந்தோம்னா இடது பக்கம் போனா முதல் சன்னதி பிள்ளை உலகாரியன் அடையமனவாள பெருமாள் நாயனார் சேவிச்சுக்கிறோம். அடுத்து போனோம்னா சுவாமி ராமானுஜருடைய சன்னதி சேவிச்சுக்கிறோம். நேர எதிர்த்தாப்புல சக்கரத்தாழ்வாருடைய சன்னதி சேவிச்சுக்கிறோம். கொஞ்சம் இடது பக்கம் போனோம்னா திருப்பாணாழ்வார் சன்னதி, தொண்டடிப்புடி ஆழ்வார் சன்னதி, ஹனுமான் சன்னதி சேவிச்சுக்கிறோம். அப்படியே வலப்பை பக்கம் வடக்கு வாசல் பக்கம் போனோம்னா தாயார் சன்னதி சேவிச்சுக்கிறோம். அங்கிருந்து மறுபடியும் சுத்தி வந்தோம்னா தெற்கு வாசல் பெருமாள் சன்னதி சேவிச்சுக்கிறோம். இந்த பெருமாள் சன்னதிக்கு நேர போறதில்லை, ஒரு தடவை பக்கத்துல போய் நம்மள ஈடு சாதித்த இடம் அவர் சம்பந்தம் வேணுமே, அப்பனா பகவான சேவிக்க ஈடு சாதித்ததுக்காக அங்க போய் சேவிக்கிறோம். அங்கேயே ஒரு திருவேங்கடமுடையான பெரியவரா ஏழை பண்ணி வச்சிருக்கா, இந்த ரங்கநாதன் முன்னாடி நின்ன நிலையது, அவர் ஒரு தரம் சேவிச்சுக்கிறோம். அப்புறம் பிரதட்சணமா வந்தா விஸ்வத்தேனர் சன்னதி, அங்க சேவிச்சுக்கிறோம். மறுபடியும் பிரதட்சணமா வந்துதான் பெரிய பெருமாளை சேவிக்கிறது. எதுவர இதுக்குள்ள அவர் அவளே கொடுத்துருவா, என்கிட்ட ஏன் வரையணுடுவார். இது இத்தனை பாடு நாம பட்டோம்னா அவன் முன்னாடி போய் நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது. இத்தனை பேரு சேர்ந்து காரியத்தை நடத்தாமல் அவர் ஒருத்தர் நடத்திட போறா, அவன் தான் நடத்தணும். என்ன சொல்லச்சே வேற வழி கிடையாதுன்னுட்டான். அதனால அவன் முன்னாடி நின்றுதான் ஆகணும். ஆனா நேர போய் நிற்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இத்தனை பேரை திருவடி தொழுது கொண்டுதான் போகணும். இதுக்கு கொஞ்சம் சோம்பல் பட்டால் என்ன ஆக தெரியுமா? சூர்பனகை பட்ட பாடு பட வேண்டி வரும். இவ்வளவுதான் நடக்கும். சூர்பனகை என்ன பாடுபட்டா தானே சீத்தைய முன்னிடாமல் பகவானை ஆசிரியித்தாள். அதனால காது மூக்கு அறுபட்டு போனாள். இன்னைக்கும் பெரியோர்கள் சாதிக்கிறார், இந்த சூர்பனக மட்டும் சீத்தைய பிரார்த்தித்து எனக்கு ராமனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு, நீ தான் பண்ணி வைக்கணும்னு கேட்டுக்கட்டும், மேற்கொண்டு ராமாயணமே ஓடி இருக்காது. அப்பவே முடிஞ்சு போயிருக்க ராமாயணம். நமக்கு சீத்தை திருக்கல்யாணம் பண்ணி வச்சிருவாள். இதெல்லாம் வியாக்கியாதான் எங்க தெரிவிக்கிறார் தெரியுமா? திவளும் வெண்மதி போல் திருமுகத் தறிவை செடுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின் நாகத்திருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசைவிடாளால் குவளையங்கண்ணி கொல்லியம் பாவை நின் தாழ் நயந்திருந்த இவளை சொல்லு உன்மனத்தால் நினைந்திருந்தாய் இடவெந்த எந்த பிரானே. திருவிடவந்தைங்கிற அற்புத திவிதேசம். அந்த திவிதேசத்திலே அவளும் நின் நாகத்திருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசைவிடாளால். ஸ்ரீதேவி நாச்சியார் நித்தியமா இங்க இருக்காளாம். அத பாக்கறா பரகால நாயகி. அப்படியே ஆசைப்படுறாளே பெருமாளை. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா விட்டுட்டு பேசாம இருக்க மாட்டாளா? கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சுட்டு நான் பண்ணிப்பேங்கிறாளாம் அந்த பெண்ணு. அவளை போய் இந்த மாதிரி பண்ணலாமான்னு தாயார் கேட்டான். அவள் சமாதானம் சொன்னா, அதனாலதான் ஆசைப்படுறேன்னா. என்னது பூபம்? அதனாலதான் ஆசைப்படுறேன்னா என்ன அர்த்தம்? இது வீம்பு பேச்சானா இருக்குன்னா இல்ல, அவள் பக்கத்துல இல்லைன்னா நான் போனா காரியம் நடக்காது. சூர்பணப்பட்ட பாடுதான். அவ பக்கத்துல இருந்தால் நான் போனால் அவளே ஆலிங்கனத்தை தேடி கொடுப்பாள். அதுக்கு தெய்வாச்சம் அழகா தெரிவித்தார், கடகர் இருக்க நான் இழக்கவோ. கடகர் இருக்க செய்தே நான் எதற்காக இழக்கணும்? சேர்த்து வைக்கிறவன் பக்கத்துல இருக்க செய்தே நான் இழக்க போறதில்லை. எந்த சொல்லிக்கர்த்தம்? ஆகிலும் ஆசை விடாளாள் இருக்கே. ஆகிலும்னா என்ன? பிராட்டி திருமார்பிலேயே இருந்தாலும் இவ தன் ஆசையை விடுறதா தெரியலையே. காரணம் என்ன? அவ இருக்கிறதா இவ ஆசைக்கே காரணம். அவ இருந்தா சேர்த்து வைக்காம இருக்க மாட்டான். எதனால என்ன? மத் பிராப்தி யோகினி, என்ன வந்து அடையணும்னா அவள் நின்னுட்டாள்னா நிச்சயமா காரியத்தை பண்ணுவள். லக்ஷ்மி புருஷகாரத்தே நிர்திஷ்டா பரமரிஷிவி. மேல தெரிவிக்கிறார், மமாமிச்ச மதம் கேத்தது நான்யதா லட்சணம் பவேத். ரொம்ப தெளிவான வாக்கியங்கள்.
எந்த குழப்பமும் சீவ வைஷ்ணவ வாக்கியத்துல கிடையவே கிடையாது. பகவான் நிற்கிறது உண்மை, தான் ஒருத்தன் தான் உபாயங்கிறது உண்மை, பிராட்டி புருஷகார பூதைங்கிறது உண்மை, அவளை பத்தினாத்தான் இவன் காரியம் பண்ணுவங்கிறது முக்கியம். ஒரே வார்த்தையில பிளலோகாச்சாரியர் தெரிவித்தார், இவள் புருஷகார பூதை ஆனால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான். அவன் ஒரு நாளும் பண்றதே கிடையாது. இவ புருஷகார பூதையா இருக்கணும், இருந்தா தானே அவன் காரியத்தை நடத்துவன். தெளிவான சம்பிரதாயம். இது ரொம்ப சிரமமே பட வேண்டாம், சுலபமா புரிஞ்சுக்க கூடிய சம்பிரதாயம். அவன்கிறதாரு, அவள்கிறதாரு, வழி என்ன? அவன்கிறதாரு ஜகத்தத்தனையை சிருஷ்டித்த பகவான், ஜகத்துக்கு காரணம் முழுமுதற் கடவுள் ஸ்ரீமன் நாராயணன். ஒரே வார்த்தை. அவளாரு, அவனுக்கு பரதந்திரையாக, அவனுக்கு வல்லபையாக, ஜகத்தத்தனைக்கு சுவாமினியாக, ஜகத்தையே ஈன்றெடுத்த மாதாவானவள் அவள். அவனை அடையறது எப்படின்னு கேட்டோம்னா, இவளை புருஷகாரமாக பற்றி அவனை உபாயமாக பற்றி சரணாகதி அனுஷ்டித்தால் பகவான் திருவடிகளை அடைந்து விடலாம். இவ்வளவுதான் சீவ வைஷ்ணவ சம்பிரதாயம். இதுக்கு மேல என்ன நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம்? அதுக்கு மந்திரம் என்னன்னு கேட்டா ஒரே மந்திரம் முடிஞ்சு போடுது. இந்த வழியில சொல்லி நாம பகவான் அடைய போறோம்னா இதை எத்தனை சுரு விஸ்தாரே வேணும்னா விஸ்தாரே நீ 70 நாள் பண்ணிட்டு இருக்கலாம், 75 நாள் பண்ணிட்டு இருக்கலாம். இதை பண்ணலாமே தவிர விஷயம் இதோட முடிஞ்சு போடும். இதுக்கு ரொம்ப சுலபமா வளர்த்துடலாம். நீ சில பேர்லாம் சொல்லிட்டு இருப்பா, ஒரு 200 வருஷமா ரொம்ப மோசமா போச்சுன்னா சீவ வைஷ்ணவத்தை வளர்க்கறதுக்கே ஆள் இல்லா போச்சு. நீங்க நாங்கள்லாம் தலைப்பட்டுதான் ஏதோ இதை பண்ணிருக்கோம், அதை பண்ணிருக்கோம், இந்த சமிதி, இந்த சபா, அது இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சு நாங்க சீவ வைஷ்ணவத்தை நீ பூண்களிட்டு போறோம்னா ஆறும் ஒண்ணு காத்துட்டு இருக்கல. இப்ப இவாளை எதிர்பார்த்து சீவ வைஷ்ணவம் இருக்கல. அது தெரியும் எப்படிதான் வளர்ந்துக்கணும், தான் எப்படி வளரணும், தான் எப்படி இருக்கணும்ங்கிறது சீவிட்டுக்கு தெரியாமல் மத்த பேரா தான் தெரிஞ்சு போறா. ஆழ்வார் ஆச்சாரியர்கள் வளர்க்காததா 60 எழுதி வச்சிருந்தார். 200 வருஷமா ஒத்துருமே சீவ வைஷ்ணவத்தை வளர்க்கல, நான் தலைப்பட்டு வளர்க்க போறேன்னு. அப்ப இந்த 200 வருஷத்துல உதிர்த்த வித்வான்கள் அத்தனை பேரும் யோசனை பண்ணிக்கணும். இந்த 200 வருஷத்துல பிளந்து இருக்கிற ஜீய சுவாமிகள் அத்தனை பேரும் யோசனை பண்ணிக்கணும். அவ ஆறும் ஒண்ணும் பண்ணல. இன்னைக்கு நாமும் இவரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட போறோம்னா ஆரும் பண்ண போறது கிடையாது. அவர்களுக்கு தெரியாம நான் ஒண்ணு சொல்லிட போறதில்லை. என்னைக்கு ராமானுஜர் தானே கிரந்தத்துல என்ன சாதிக்கிறார், முன்னோர்கள் எழுதாத விட்டதை நான் ஒண்ணுமே எழுதியுள்ளேன், அவர்கள் சொன்னதைத்தானே திருப்பி சொல்ல போறேன். ஆறாறு தானும் பிறக்கல. ஏன் தேவனார்வளா சுவாமி அழகா தானும் பெருசா தானும் வளர்க்கலையா? அதை இஞ்சிமேடு சுவாமி தாம் வளர்க்கலையா? திருக்கள்ள சுவாமி தாம் வளர்க்கலையா? மதுராந்தக சுவாமி, உத்தமூர் சுவாமி, கார்பங்காடு சுவாமி, அண்ணங்கராஜா சுவாமி, எத்தனை மகா சிம்மங்கள்லாம் இருந்திருக்கிற சம்பிரதாயம் இது. அவர்கள் அபாரமா வளர்த்திருக்கா, எந்த குறவும் சம்பிரதாயத்துக்கு இல்லை. ஒரு குழந்தை ரொம்ப அழகா சொல்லிட்டு போனா தானும் ஆறு எத்தனை வேணா நீ வைஷ்ணவத்தினுடைய மதுளை இடி, கோவிலை இடி, எந்த மதுளை இடித்தாலும் சரி, ஸ்ரீராமாயணமும் திருவாய்மொழிய 2 கண்ணா இருக்கிற வரைக்கும் இந்த சம்பிரதாயத்தை அழிக்கிறதுக்கு ஆறாலையும் முடியாது. ஏதோ வளர்க்கலாம்னா நம்மால இயன்றத்தை நாம பண்ணணும்னு விஷயமே தவிர இது நான் இருக்கிறதுனாலதான் சீவ வைஷ்ணவம் வளர்ந்தது எல்லாரும் விட்டுட்டா 100 வருஷமா சில பேர் எழுதான இந்த கலாபேதத்தினால போயிடுச்சுன்னா ஒண்ணும் போகல. கலாபேதத்தினாலே காலம்ங்கிறது போனால் வேதம்ங்கிறது வந்தே தீரும். அதை நிறுத்தறதுக்கு ஆறாலையும் முடியாது. ஒருத்தருத்தனுக்கு தனித்தன்மைங்கிறது இல்லையா? அந்த தனித்தன்மையை ஒருத்தன் காட்டத்தான் போறான். அந்த தனித்தன்மையினால ஒரு பேதம் வளரத்தான் போறது. அந்த பேதத்தை சேர்த்துக்கிறதுக்கு தான் நாம வழி பார்க்கணும். இப்ப தமிழகம்னு இருக்கு, எதுக்கு இந்த மாநிலங்கள்னு பிரிச்சு விட்டோம். முதல்ல பிரிச்ச பிற்பாடு அதுக்கு வட்டம், மாவட்டம் ஏதோ இருக்கு, சதுரம் இருக்கு, வட்டம் இருக்கு, மாவட்டம் இருக்கு, இது எல்லாத்தையும் நாம பிரிச்சு இருக்கோம் இல்லையா? இது ஆரம்பத்துல பார்த்தோம்னா முதல்ல இந்த படத்தை போட்டு காட்டினா 16 தான் மாகாணங்கள் சொன்னார். நீங்க பார்த்தோம்னா நேற்று 22ங்கிறான், இன்னைக்கு 23ங்கிறான், நாளைக்கு 24ங்கிறான். எதுக்கு பிரிக்கணும்? இந்த ஒரே தமிழகம்னு பிரிச்சதே ஆச்சரியம். அதுக்குள்ளுக்குள்ள இத்தனை பிரிக்கணும்னா வேற வழி இல்ல. அங்கங்க இருக்கிறவனுடைய தனித்தன்மையை நாம் ஒத்துண்டுதான் ஆகணும். அத போல இது நடக்கத்தான் போறது, நிறுத்துறதுக்கு ஆள் இல்ல. இன்னொன்னு, பழுத்த மரம் தான் அடிபடும். சாதாரண சின்னதா இருந்து அடிபட போறதா? பழுத்துருக்குன்னு மரம் அடிபடத்தான் போறது. பழுத்திருக்குன்னு ஒத்துக்கிறானோ சந்தோஷப்படணும். அது வரைக்கும் தான் நம்ம ஆனந்தப்படணும். தேசிகன் தெரிவித்தார், மதமிக நவீனம் இதம் அகில தமஸ்கர்ஷனம் தரிசனம் நா. எங்களுடைய மத ராமார சம்பிரதாயம் புதுசாவே இருக்கட்டும். என்ன இதம் அகில தமஸ்கர்ஷனம் தரிசனம் நா. எங்க மதம்ங்கிறது எப்படிப்பட்டது? வேதம்ங்கிற ஒரே கல்ல உரைச்சு பாருங்க. வேதம் ஒத்துண்டா ஒத்துங்கோ, இல்லைன்னா வாழ்னா தூக்கி போட்டு போலாமே. வேதம் இதைத்தானே மத்தம்னு ஒத்துக்க போறது. இது புதுசா இருக்கட்டும், பழசா இருக்கட்டும், ஒத்தரா இருக்கட்டும், 10 பேரா இருக்கட்டும், பெரியோர்கள் வளர்த்தது உண்மை, இன்னைக்கும் வளர்றது உண்மை, நாளைக்கும் வளருங்கிறது உண்மை. காரணம் என்னன்னா எல்லாத்துக்கும் அடிப்படை பகவத் வாக்கியம். அவன் சுலபமா தெளிவா சொல்லிட்டு போயிருக்கப்புறம் நாம் எதற்காக குழம்ப வேண்டும் பகவானை பத்தி? அதை தான் இங்க தெரிவிக்கிறார். ஸ்ரீஹி ஸ்ரீயம் தேவி முபத்வயே ஸ்ரீர்மா தேவி ஜுஷதாம். ஸ்ரீஹின்னா தானும் இந்த 6 விஷயங்களை பண்றபடியாலே ஸ்ரீஹின் அவளுக்கு பேரான். ஸ்ரீ பாஞ்சராத்திர வசனங்கள் அத்தனையும் இவள் புருஷதா. நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறை பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும்
முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமலா கரோகரா, கச்சிம்ப சன்மான் கரோகரா.